இன்னைக்கான 2வது புறமா வந்துருச்சு. விஜய் சேதுபதி சொல்றாரு, என் மகன் மேல வந்து எல்லாரும் பழிய போட்டீங்களே, என் மகன் மேல எல்லாம் பழிய போட்டீங்களே, அவன் மேல ஏற்கனவே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் இது இருக்கு, அதனால வந்து பழிய போட்டீங்களே, என் மகன் மேல பழிய போட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணவே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு மகளுக்காக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிருங்க, இல்லைன்னா உங்கள் மகளை கூட்டிகிட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் கேட்குறாரு, சாச்சனா சௌந்தர்யா என்னம்மா சொன்னாங்க, சௌந்தர்யா என்னம்மா சொன்னாங்க பார்த்து இன்னையா அது சாமி முடியலை. அதாவது ஃபஸ்ட்டு இந்த நம்ம சிப்பிங் டாஸ்க் வந்து தோற்றதுக்கு காரணமே வந்து சாச்சனா அப்படிங்கிறது எப்படி வந்து அந்த வியூ வந்து உண்டாச்சு, சாச்சனா தான் காரணங்கிற வியூ எப்படி உண்டாச்சு அப்படி எந்த மாதிரி கேள்விகளை வந்து அடுக்கிறாரு பாருங்க. உடனே இந்த குட்டிசாத்தா என்ன சொல்லுது, சௌந்தர்யான்னு சொன்னோன்னே சாச்சனா சொல்லுது, இல்லை சார் சௌந்தர்யாவுக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடியே நான் வந்து அதிக பிரசங்கி ஆர்வ கோளாறு அப்படிங்கிற எண்ணம் இருக்குது சார், அந்த எண்ணத்தால் தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் தான் ஜாமான் அதிகமாக எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி சாத்தான் சொல்லுது. அதுக்கு சௌந்தர்யா பதிலும் கொடுக்குறாங்க. அவங்க பதிலை கேட்காம அந்த பதிலை பாதியில் கட் பண்ணிட்டு இவர் வந்து சொல்கிறார், உங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஒப்பீனியன் சாச்சனா மேலே இருந்ததால் நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்து சௌந்தர்யா சாச்சனா மேலே வந்து பழிய போட்டிங்க. எப்படிப்பட்ட வார்த்தையில் எப்படிப்பட்ட கோர்வையாக வந்து சொல்கிறாரு பாருங்கள். ஏற்கனவே வந்து ஒப்பீனியன் இருந்துச்சா, அந்த ஒப்பீனியனால தான் பழிய போட்டாங்களாம். அப்போ உங்கள் மக மேலே எந்த தப்பும் இல்லை, உங்கள் மக எந்த அதிக பிரசங்கித்தனமும் பண்ணலை, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் சௌந்தர்யா சொல்கிறாங்க, போன வாரமே வந்து 2 பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டா சார், அதனால் எனக்கு அந்த ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது புரியலையே. அதுவும் இல்லாமல் அங்கே நடந்தது என்ன, அந்த டிஸ்பின் டாஸ்க் வந்து தோற்றதுக்கு யார் காரணம், சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தை தானே காரணம். அதானே ஜாக்லின் சொல்லுது, அதானே வந்து போன அன்சிதா சொல்லுது, மஞ்சரி சொல்லுது, எல்லாம் சொல்லுது. அப்படி எல்லாரும் சொல்கிறது வந்து தப்பு. உங்கள் மக சொல்கிறா மட்டும் சரி. சௌந்தர்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி போய் 11,000 ரூபா வந்து எடுத்திருக்காங்க, அது டைமே இல்லை, டைமிங் இஷ்டத்துக்கு எடுக்கலான்ட்டாங்க. அப்படி இருந்து எக்ஸ்ட்ரா 12,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்குன்னா அது காரணம் ஏன்னா போன 3 பேர்த்தில் ஒரு ஆள் தானே காரணம். அதில் நீ வந்து அந்த ஜாமும் அந்த சர்க்கரையும் நீ வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து தானே காரணம். அதானே அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க யார் சொன்னாலும் தப்பு. சௌந்தர்யா சொன்னால் தப்பு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்குது. ஆல்ரெடி வந்து அதிக பிரசங்கித்தனமா மஞ்சரி சொன்னால் தப்பு, அதே மாதிரி அன்சிதா சொன்னால் தப்பு, ஜாக்லின் சொன்னால் தப்பு. உங்கள் மாலை எதுவுமே சொல்லக்கூடாது. என்னங்க ஹோஸ்ட்டு சை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.